ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மனோட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பெருசாக ஒரு இன்ட்ரோ வேணாம். ஜிம்மன் வந்து ஒரு கேங்ஸ்டர் மாதிரி, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிற பொண்ணு, உங்கள் 2 பேருக்குள்ளே எப்படி லவ் ஆகுது, எப்படி மீட் பண்ணுறீங்கன்ற இந்த கதை ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும், ஓகேவா? நம்ம ஸ்டேட்டாக கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணவே மாட்டேறீங்க. நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் அதுவே அதிசயமாக தான் வருது. ஸோ கமெண்ட் பண்ணுங்கடா. எப்போவுமே நான் அந்த வீடியோ வந்து பார்க்கும்போது ஏதாவது கமெண்ட் இருந்தால் தான் வந்து ஒரு ஹாப்பியே இருக்கும். சரி நம்ம பண்ணுறதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து லைக் ஒரு யூடியூபருக்குமே சரி, எந்த ஒரு கண்டென்ட் க்ரியேட்டருக்குமே ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது லைக் எப்படி ஒரு பாலடைஞ்ச பில்டிங் தான் காட்டுறோம். அந்த பில்டிங் ஃபுல்லாகவே அவ்வளோ மெம்பர்ஸு, அவ்வளோ செக்யூரிட்டி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் அதுக்கு நடுவில் ஜிம்மன் கால் மேலே கால் போட்டு செம்ம மாசாக கெத்தாக உட்காந்துருக்கான். பிளாக் கலர் லெதர் ஜாக்கெட், பிளாக் கலர் பேண்ட் போட்டு செம்மையாக இருக்கான். ஸோ கொஞ்சம் லாங்காக தான் அவன் ஹேர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செம்ம மாசாக உட்காந்துட்டு இருக்கான். ஆமாம், அவனோட டீட்டெயில் கேட்டனே கிடச்சிதா? சார் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் எடுத்து வந்து கொடுக்குறான். ஸோ இன்றைக்கி இவனை தான் போட போகிறோம். இன்றைக்கி எல்லாருமே மிஷினுக்கு ரெடியாக இருங்க. இவன் ரொம்ப நாளாக என்கிட்டேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி அவனை போட்டு தள்ளாமல் விடக்கூடாது. என்ன ஓகே தானே? எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே அவ்வளோ ஒரு சிறப்பாக சொல்கிறானுங்க. ஜிம்மன் ஒரு ஸ்மார்க் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறான். இப்போது இந்த சைடு அப்படியே உங்களை பார்ப்போம். நீங்கள் லைட்டாக குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு போதையில் வந்துட்டு இருக்கீங்க. இப்போ மணி 9 இருக்கும். ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களை வற்புறுத்தி குடிக்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அது வந்து பிடிக்கலனாலும் வேறு என்ன பண்ணுறது? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் வேணுன்றதுனால நீங்கள் வேறு வழி இல்லாமல் அந்த சரக்கை குடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு சுத்தமாக எல்லாம் பிடிக்காது. ஸோ குடிச்சிட்டு அவங்க கிளம்பியாச்சு. நீங்கள் தள்ளாடிக்கிட்டே வரீங்க. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியலையே, அப்படியே வீடு பார்த்து போவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணே தெரில அப்படியே அப்படியே ஊற்று ஊற்று பார்த்து போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கீங்க. இந்த பக்கம் ஜிம்மனை பார்ப்போம். அவன் எல்லாமே ஆட்கள்லாம் ரெடியாக அப்படியே வச்சிட்ருக்கான். ஸோ எல்லாருமே அங்கங்கே கரெக்டான பொசிஷனில் நின்றுட்டுருக்காங்க. இங்கே ஜிம்மன் அவன் வந்தால் போட்டு தள்ளுறதுக்காக கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ 1 2 3 கெட் ரெடி அப்படின்றான். ஸோ கரெக்டாக அந்த பாயிண்ட்டை எய்ம் பண்ணி திருப்பியும் 1 2 3 சொல்லலான்னு வரான் ஜிம்மன். ஸோ கரெக்டாக அந்த ஆளுக்கு பதிலாக நீங்கள் முன்னாடி வந்துடுறீங்க. ஹோல்ட்! யார் அவன்? யார் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிம்மன் கத்துறான். ஸோ அங்கே பார்த்தா நீங்கள் தான் தள்ளார் நடந்து வந்துட்டுருக்கீங்கள. ஸோ அப்படியே அந்த ஆள் பிடிச்சி, பாஸ் ஏதோ ஒரு பொண்ணு பாஸ் குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். what the fuck, இந்த நேரத்தில் வரணுமா? இவ்வளோ ஓரமாயிட்டு போ. அதுக்கப்புறம் அவன் லைக் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அவன் உஷாராயிடுறான். ஸோ ஜிம்மன் வந்து ஒரு பையனை ஒருத்தவனை போட வந்திருப்பான்ல. ஸோ அவன் உஷாராகி அங்கேருந்து ஓடுறான். நோ 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 பாய்ஸ் கமான் அப்படி சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வேகமாக ஓடுறான். ஸோ ஓடி போயிட்டு அப்படியே ஷூட் தான். அங்கேயே அவன் லைக் அந்த காரில் ஷூட் பண்ணிடுறான். அப்படியே அந்த கார் வெடித்து செதறுது. நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்க, ஏன்னா அவ்வளோ சவுண்டு கேட்கும்ல. ஸோ அவன் அழகாக வெடிக்க வச்சுட்டு செம்ம கெத்தாக கண்ணாடியை போட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். இங்கே நீங்கள் தான் செவுத்து பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்படி தான் எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவுறு இருக்குல்ல, ஸோ அதை தடவி தடவி கொஞ்சம் கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அவன் வந்து பார்க்குறான், நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினச்சிருப்பான் ஜிம்மன். ஆமாம், அவன் என்ன செவுத்தில் எத்தனை ஹோல் இருக்கா எண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை பாஸ், அந்த பொண்ணு நல்லா குடிச்சிருக்கா, அதான் இந்த மாதிரி நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜிம்மன் தான், சரி இந்த எடுத்துகிட்டு போய் கன் எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த இதெல்லாம் கிளியர் பண்ண சொல்லு, போலீஸ்க்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது. எஸ் பாஸ் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்கெல்லாம் போகிறானுங்க. ஸோ நீங்கள் அப்படியே அடி மேலே அடி எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஸோ அங்கேருந்து ஜிம்மன் வந்து, ஏய் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க போதையிலையும் செம்ம அழகாக தெரியுறான். வா வாட் அ பியூட்டி மேன், யூ ஆர் டேம் ஹாட் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன
நீ ரொம்ப அழகா இருக்க. ஆம்பளைங்களும் இவ்வளோ அழகா இருப்பாங்கன்னு இப்போதான் நான் பார்க்குறேன். எனக்கு எனக்கு யாரையுமே பார்த்தா பிடிக்காது. ஏன்னா யாரை பார்த்தாலும் எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்க. உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ மேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஹக் பண்ணி லிப் டு லிப் கிஸ் கொடுக்குறீங்க. ஜிமனுக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு அப்படியே ஸ்டன் ஆயிட்டான். அவனுக்கு கொஞ்ச நேரம் எந்த ஒரு ப்ராசஸுமே போகல. சடனாக நாங்கள் கிஸ் பண்ணுவோம். அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டான். நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு வாவ் யுவர் லிப்ஸ் இஸ் லைக் அ செரி. ஐ லைக் இட் ஸோ மச். நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து கிட்டத்தட்ட மேய்ஞ்சி எப்படியோ அவங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. ஜிமின் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க கூட இருப்பாங்க அசிஸ்டன்ட். நான் வந்து பாஸ் 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 ஆ ஆ எஸ் பாஸ் போகலாமா போகலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து காரில் போகிறான். அவன் அசிஸ்டன்ட் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஜிமின் பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான். பாஸ் பாஸ் என்னாச்சு பாஸ்? ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் எதையும் யோசிச்சுட்டு இருக்கான். ஓகே பாஸ், நீங்கள் நல்லா இல்லைன்னா நம்ம வேணால் வீட்டுக்கு போகலாமா பாஸ் அப்படின்னு கேட்குறான். அப்படின்றான். அவனுக்கே தெரியல என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வீட்டுக்கு போய் விட்டாச்சு. அவன் அப்பார்ட்மெண்ட்டில் போய் உட்காந்துருக்கான். எனக்கு என்ன ஆச்சு? அவன் ஏன் என்ன கிஸ் பண்ணான்? இல்லை இல்லை இவளை என்னை எப்படி கிஸ் பண்ணான்? அதுவும் என் ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸு. இதுவரை ஒரு பொண்ணு எடுத்து பார்த்ததில்ல. ஆனால் அவ என்னை கிஸ் பண்ணிட்டா. ஹவு டேஷி! வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே விட்டீங்களோ ஸோ அங்கேயே போய் பார்க்குறான். நீங்கள் அங்கே இல்லை. ஸோ அப்படியே நடந்து போகிறான். எங்கே இருப்ப அப்படி சொல்லிட்டு. ஸோ உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கிடைக்கிது அவங்க அசிஸ்டன்ட் மூலயமா. ஸோ உங்கள் வீடு தெரிஞ்சிடுச்சு. இங்கே தான் இருக்கே நீ. எப்படி என் ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸை ஸ்டீல் பண்ண உனக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ அவன் அப்படியே பொறுமையாக அப்படி மதில் இருக்குல்ல, ஸோ அது ஏறி குதிச்சு உங்கள் ஜன்னல் இருக்குல்ல, ஸோ அந்த வழியால் ஏறுறான் கொஞ்சம் பொறுமையாக. அடைச்ச இப்படி என்னை ஆக்கிட்டாலே, இவ்வளோ ரிவெஞ்ச் வாங்கி அவன் அப்படி சொல்லிட்டு அவன் முடியல. ஏன்னா அந்தளவுக்கு இதாக இருக்குது அந்த ஜன்னல்லாம். ஸோ அதை பிடிச்சி அப்படி இப்படின்னு தாவி உங்கள் ஜன்னல் வழியால் ஏறி குதிக்கிறான். ஸோ குதிச்சா அது உங்கள் பெட்ரூம். பரவாயில்ல, நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே கட்டில் கீழே ஒழிகிறான். அப்படியே நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்களே சார், நீங்கள் உள்ளே வந்தோடனே உங்கள் அப்பா தான் நிற்கிறாரு. ஏய், என்னடி குடிச்சிட்டு வந்திருக்கா? என்ன புது பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு ஒரு அறை தான். நீங்கள் அப்படியே கீழே போய் தொம்முன்னு விழுறீங்க. அவனே பயந்துட்ட டக்குன்னு என்ன சத்தம்ன்ட்டு. பார்த்தா நீங்கள் கீழே வந்து கிடக்குறீங்க. எதுக்கு இப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே செம்ம ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். உங்கள் முடியை பிடிச்சிட்டான். அது உங்கள் அப்பா தான். அப்படியே முடியை பிடிச்சி, ஏய் என்னடி ரொம்ப நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக வீட்டுக்கு 6 மணிக்கெலாம் இருக்கணும்னு, 9 மணிக்கு எங்கே போய் மேய்ஞ்சிட்டு வர எவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னத்துலேயே பளிச்சுன்னு வைக்கிறான். நீங்களாம் சரிப்பட்டு வர மாட்டா அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டு அப்படியே இது ஜல்லிக்கரண்டி இருக்குல்ல, ஸோ அப்படியே அது சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் காலில் வைக்கிறான். அம்மா அப்பா வலிக்குது, ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது, இப்படி பண்ணாதீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கப்பா? நீங்கள் அப்படியே எங்கே அழுகுறீங்க. அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. என்ன இப்படி பண்ணுறான்? பெத்த பொண்ணு கூட பார்க்காம ராட்சசன். சி இவனா இரு போட்டு தள்ளுறவன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் நடக்க முடியாமல் உங்களுக்கு சுத்தமாக முடியல. அப்படியே உங்கள் அந்த ஹால்லேருந்து உங்கள் ரூம் ரொம்ப கிட்ட. ஸோ அப்படியே அவன் நீங்கள் அப்படியே மேய்ஞ்சிட்டே இப்படி உங்களால் ஏந்திருக்க முடியல. எனக்கு குடிச்சிருக்கீங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி காலில் சுட வச்சாச்சு.
ஸோ இப்படியே கையை இப்படி இப்படி ஊனிக்கிட்டே வருவாங்களோ, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே வந்து பெட்டில் அப்படியே ஏறி படுத்துடுறீங்க. லைட்டு கூட போடல, நீங்கள் அப்படியே படுத்துட்டீங்க அழுதுகிட்டே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எங்கள் அப்பா ஏன் இப்படி பண்ணுறாரு, வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அழுதுட்டு நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ கீழே இருந்திருப்பான்ல ஜிமின், அப்படியே மேலே ஏறி உங்கள் பெட்டில் பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கியிருக்கீங்க. லைட்டாக அந்த லைட் லேம்ப் மட்டும் எரியுது அவன் போட்டுட்டு. ஸோ அதிலே நீங்கள் அப்படியே அழுது அப்படியே ரொம்ப அப்படியே இதாக இருக்குது. என்ன என்கிட்ட தைரியமாயா அழகாக இருக்கான் அப்படி இப்படின்னா, அவங்க அப்பா கிட்ட மட்டும் எதுக்கு இவ்வளோ பயப்படணும், அதே மாதிரி தைரியமாக இருக்கலாம்ல. எல்லாம் வெளியில் மட்டும்தான். அப்படியே பார்க்குறான். அந்த காலில் சூடு வச்சுருப்பாங்கல்ல, அந்த லைட் அடித்து பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க. ஸோ அந்த லைட் அடித்து பார்க்கவும் அப்படியே அவ்வளோ சிவந்திருக்கும் உங்கள் கால், காயமாயிடுச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் அசிஸ்டண்ட் இருப்பான்ல, ஸோ அவங்க கால் பண்ணி அவனுக்கு மேலே இருந்து ஒரு கயிறு போட்டு, ஸோ அந்த மெடிசன்லாம் அங்கே உங்களுக்காகவே வாங்கிட்டு வர சொல்கிறான். அந்த இடத்துல மெடிக்கலே இல்லை. ஸோ ஒரு இடத்துல போய் கதவை தட்டி அதுக்காக எடுத்துகிட்டு வர சொல்லி, ஸோ அந்த மாதிரி மெடிசன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே பூசி விட்றான். நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க போல், அவங்களுக்கு சுத்தமாக தெரியல. லைட்டாக நீங்கள் எழுந்தக்கூடாதுன்னு பொறுமையாக இது பண்ணி அப்படியே ஆயில்மெண்ட் போட்டு, ஸோ பேண்டேட் போட்டு விட்றான். உங்கள் கன்னத்தை பார்க்குறான், அப்படியே செவந்துருக்கு. எப்படி போட்டு அடிச்சிருக்கான், அப்படியே போட்டு தள்ளுறவா. ஆனால் இவளுக்கு அவங்க அப்பாவை தவிர யாரும் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். பழி வாங்கணும்னு பார்த்தேன், ஆனால் வாங்க முடியலையே. பட் நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேலும் நீ தாண்டி என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி மேலே எந்த நாய் கையும் படக்கூடாது. நாளைக்கு வரேன், உன்னை பொண்ணு கேட்டு தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே எப்படி வந்தானோ அப்படி போகிறதுக்காக காலை எடுத்து வைக்கிறான். அதுக்கப்புறம் திருப்பி வந்து உங்கள் கண்ணை அடிச்சிருப்பாங்கள்ல, அங்கே அழகாக சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். என் செரி லிப்ஸ் பிடிக்கும்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸ்லேயும் ஒரு லைட்டாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே தூக்கத்தில் சினுங்குறீங்க. ஸோ அவன் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து அப்படியே போயிடுறான். போயிட்டு தூக்கமே வரல, செம்ம கோவம் உங்கள் அப்பா மேலே. அவன் அப்படியே கோவத்தில் அந்த கத்தி இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து தலைக்கானில் போட்டு கிளிக்கிறான். அப்படியே பஞ்சாக பறக்குது. ஸோ இப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா தான் அப்படியே சில் தண்ணி ஐஸ் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே போட்டு அந்த மூஞ்சில் பளிச்சுன்னு தூக்கி ஊற்றுறாரு. அப்பா அப்பா அப்படியே சொல்லிட்டு ஒரு மாதிரி மூச்சு ஏங்கி எழுந்துருக்குறீங்க. ஏய், காலைல எழுந்து சமைக்காம என்னத்தை பிடுங்கிட்டு தூங்கிட்டு இருக்கா, இது என்ன உனக்கு என்ன, நான் சம்பாரிச்சு போகிறேன், நான் என்ன இதுவா, ஒழுங்காக போய் சமைச்சு வைடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் முடியை பிடிச்சி அப்படியே எப்படி சொல்கிறது, தூக்கி போட்ட மாதிரி தான் அப்படியே போடுறாரு. நீங்கள் போய் தொம்முன்னு அடிச்சுட்டு விழுறீங்க. இதுதான் உங்கள் மார்னிங் ரொட்டீனு. ஸோ அப்படியே தலையை தேய்ச்சிட்டு அப்படியே எழுந்துறீங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது கால். நேற்று காலில் சூடு வச்சாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சன் போயிட்டீங்க. உங்கள் அப்பா குளிக்க போயிட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த கால் பார்க்குறீங்க. அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நான் பேண்டேட்லாம் போட்டிருக்கு. பேண்டேடா, நான் எதுவுமே போடலையே. அதுவும் நான் அடித்தோன்னே போய் தூங்கிட்டேன். யார் பண்ணியிருப்பா? நீங்கள் உங்கள் அப்பா பார்க்குறீங்க. இல்லை, அவர்லாம் பண்ணியிருக்கவே மாட்டார். எந்த ஜென்மத்தில் என் கிட்டேயே வர மாட்டார். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி என்னவோ அப்படின்னு நம்ம தூக்கத்தில் எதாவது பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேலையை பார்க்குறீங்க. ஆனால் கொஞ்சம் லைட்டாக வலி இருக்குது. நோண்டி தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் போய் குளிச்சுட்டு வரீங்க. ஸோ உங்கள் அப்பா தான், ஏய் சமைச்சு வச்சிட்டியா? சமைச்சு வச்சிட்டேன்ப்பா. எடுத்துகிட்டு வந்து வை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்றாரு. உங்கள் அம்மா போனாலும் போனால் ஏன் தலையில் கட்டிட்டு போயிட்டா? எப்போ பார்த்தாலும் உனக்கு சம்பாரிச்சு உனக்கு போடணுன்னே தினமும் காலைல ஏஞ்சி நான் போக வேண்டியது இருக்கும். எல்லா வெயிட்டையும் தூக்கிட்டு மகாராணி மாதிரி வீட்டில் இருக்கா. படிக்க சொன்னால் நல்லா ஊர் சுற்றிக்கிட்டு எவனோட போய் சுற்றிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பயங்கரமாக போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எதுவுமே சொல்ல அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. எப்படின்னா பர்ஸ்ட் ஆகி ஓப்பன் ஆகுது, அந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. ஏய் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் உங்கள் அப்பா பார்க்குறாரு. ஜிவன் தான்.
பின்னாடி 5 பாடி கார்ட்ஸ், வெளியில் நிறைய ஒரு 10 பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க. ஜிமின் செம்ம கெத்தாக கண்ணாடி போட்டுட்டு அதே மாதிரி பிளாக் லெதர் ஜாக்கெட்டில் உள்ள ஒயிட் கலர் பனியன், அப்புறம் பேண்ட் வந்து பிளாக் கலர், ஷூஸ்லாம் போட்டு செம்ம மாதம் வந்து நின்றுட்டுருக்கான். யார் நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் அப்பா, இது மிஸ்டர் லீயோட வீடு தானே? ஆமாம், நான் தான். அதுக்கப்புறம் அவன் வந்து ஷோஃபாவில் செம்ம கெத்தாக கால் மேலே கால் போட்டு உட்காரான். நான் பார்க் ஜிமின். ஸோ எனக்குன்னு சொல்லப்போனால் பெருசாக பேக்ரவுண்ட்லாம் இல்லை, பட் ஐம் அ கேங்ஸ்டர். என்கிட்ட எக்கச்சக்கமாக சொத்து இருக்குது. உன் பொண்ணை நல்லா பார்த்துப்பேன், உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடு அப்படின்றான். அவங்க அப்பா பார்த்துட்டு, யோ யார் நீ, எங்கே இருந்தால் வந்துட்டு என் பொண்ணை கட்டி கொடு அப்படின்னா நான் கொடுத்துருவேண்ணா? அதுவும் பார்க்க ரவுடி மாதிரி இருக்க. நான் ரவுடி மாதிரி இருக்கேண்ணா? நான் ஆக்சுவல் ரவுடிப்பா. ஆனால் நீ வேணாம், இப்போதைக்கு வேணாம், நான் அப்புறம் வச்சு செய்கிறேன். எனக்கு உன் பொண்ணு வேணும். தட்ஸ் இட், எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன். உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடு. யோ எங்கே வந்து என்ன பேசிகிட்ருக்க, இங்கேருந்து கிளம்பு. அப்படியே ஜிமினோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் உள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு உங்கள் அப்பா மேலே கன் வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி போய் நிற்கிறீங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில. உங்களுக்கு குடிச்சிட்டு அவனை கிஸ் பண்ணாது எதுவுமே தெரியாது. விட்டுருங்க, விட்டுருங்க, எங்கள் அப்பாவை எதுவும் செய்யாதீங்க ப்ளீஸ். எனக்குன்னு இருக்கிறது எங்கள் அப்பா மட்டும்தான். ப்ளீஸ் நீங்கள் போய் ஜிமின் காலில் விழுந்துட்டீங்க. ஜிமின் செம ஷாக் ஆயிடுறான். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அவர் எதுவும் செய்ய வேணாம் ப்ளீஸ். ஜிமின் சார், ஜிமின் சார், நீங்கள் சொன்னால் அவங்க கேட்பாங்கல்ல, ப்ளீஸ் சார், அப்பாவை எதுவும் செய்ய வேணான்னு சொல்லுங்கள் சார். ஜிமின் பார்த்துட்டு அப்படியே கை ஆட்டுறான். ஸோ அங்கேருந்து அந்த கன்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு பின்னாடி விடுறாங்க. இங்கே பாரு, நீ உன் பொண்ணை அடித்து இவ்வளோ கொடுமை பண்ணிகிட்ருக்க. ஆனால் உன் பொண்ணு உனக்கு ஒன்றுனா எப்படி துடிக்கிறா பாரு. நீ எல்லாம் ஒரு அப்பன். வயன் எழுந்துரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஏஞ்சி நிற்கிறீங்க. நீ தான் என் பொண்டாட்டி. அப்படியே நீங்கள் செம ஷாக்கில் பார்க்குறீங்க. நான் அதை டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இதை யாராலையும் மாற்ற முடியாது. உங்கள் அப்பா நினச்சா கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிமின் முறைக்கிறாங்க அவங்க அப்பாவை பார்த்துட்டு. அவர் அப்படியே பார்த்துட்டு, என் பொண்ணு நான் எதுக்கு உனக்கு கட்டித்தரணும்? நீ கட்டித்தர வேணாம். ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த காட்ஸை பார்க்குறாங்க. ஸோ அவனுங்க அப்படியே வந்தாச்சு. ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே போகிறான். நீங்கள் எதுவுமே சொல்லல, அப்படியே நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக அவன் கூட போயிட்டுருக்கீங்க. என்ன ஆச்சுன்னே தெரில உங்களுக்கு. ஸோ அப்படியே ஜிமின் வீட்டுக்கு போயாச்சு. ஜிமின் வீடு பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. அவனுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து சும்மா அவன் எதாவது ரிலாக்ஸேஷனுக்காக தங்குறது. ஸோ அவனுக்குன்னு ஒரு வீடு இருக்குது. அது வந்து செம்ம பெருசாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த மேன்ஷன். அது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் இருக்கும் அங்கே இருக்கிற இடம் ஃபுல்லாகவே. நீங்கள் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறீங்க, பிகாஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த இடம். இது இது என்ன இடம்? என்னதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? இதுவா, இது என்னோடய வீடு. இனிமேலும் நீங்கள் தான் தங்க போகிற. இதுக்கு எதுக்கு ஏன்னா என்கிட்ட கொஷின் கேட்கக்கூடாது. நீ எனக்கு வேணும், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நான் உன் பாய் ஃப்ரெண்ட் நான் தான். நீ எப்போ ஓகே சொல்கிறியோ நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படியே உங்கள் கன்னத்தில் லைட்டாக தட்டிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகு. உனக்காக ட்ரெஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வா அப்படின்றான். ஸோ நீங்கள் போயிட்டு திருப்பியும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரீங்க. ஏன்னா அவனை பார்த்தாலே பயமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஆக்சுவலாக குடிச்சிட்டு தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க. நீங்கள் ரியலாக அந்த மாதிரி குடிக்காமல் இருந்திருந்தால் அந்த மாதிரி அவங்ககிட்ட அந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டீங்க, சான்ஸே கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரவர்ட், ரொம்ப இன்ட்ரவர்ட்டு. ஸோ அப்படியே அமைதியாக வந்து நின்றுட்டுருக்கீங்க. எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு வர சொன்னீங்க? நானா, எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கல. இதில் பாரு, நீ எவ்வளோ அழகாக இருக்க. நீங்கள் அந்த கண்ணாடியை பார்க்குறீங்க. இப்போ தான் நீங்கள் அந்த கண்ணாடியை ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ ஒரு ஆசையாக பார்க்குறீங்க. நீங்கள் எப்போவுமே கண்ணாடி எதுக்கு பார்ப்பீங்கன்னா, உங்கள் அப்பா அடிச்சிருப்பார்ல, ஸோ அது ஆயில்மெண்ட் போடுறதுக்கும் அதை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் கண்ணாடி பார்த்துருப்பீங்க.
உங்கள் அழகுக்காக ஒரு நாளுமே நீங்கள் பார்த்தது கிடையாது. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. முறையாக என்னை பார்க்கறதுக்காக இந்த கண்ணாடியை பார்க்குறேன். இதுவரையும் நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல. தேங்க்யூ ஜிமின் சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்குது. இதுவரையும் எனக்கு புது ட்ரெஸ்ஸுன்னு யாரும் வாங்கி கொடுத்தது கிடையாது. எங்கள் அப்பாவும் வாங்கி கொடுக்க மாட்டார். ரொம்ப நன்றி அப்படின்றீங்க. இதுக்கே நன்றியா? இனிமேல் நீங்கள் தான் இருக்க போகிறேன். உனக்கு என்ன வேணுமோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. நான் எல்லாத்தையும் செய்ய தயாராக இருக்கேன், உனக்காக மட்டும்தான். சார், நீங்கள் என்னவா இருக்கீங்க? எதுக்காக என்னை இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? பிகாஸ் ஐ எம் இன் லவ் வித் யூ. நீ வேணால் சில்லியாக நினைக்கலாம், பார்த்த உடனே காதல். நானே அதெல்லாம் நம்பினது கிடையாது. எனக்கு 30 ஆக போகுது. இன்னுமே என்கிட்ட கேட்டால் அதெல்லாம் ஸ்டூப்பிடுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நம்ம கதையில் இது ரொம்ப டிஃப்ரெண்ட் வேன். உன்னை பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்துடுச்சு. ஸோ இனிமேலும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீ என் வீட்டில் என் கூட என்னை பார்த்துட்டு தான் இருக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஒரு கேங்ஸ்டர். என்னோட தொழில் எப்போவுமே ஆபத்தானது. ஆனால் அந்த ஆபத்தை உன்கிட்ட நெருங்க விட மாட்டேன். எப்போவுமே அது நெருங்குதுன்னா அது என் உயிர் போனால் மட்டும்தான் வேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே கண் கலங்கி பார்க்குறீங்க. எனக்கு இந்த ரத்தம்லாம் ரொம்ப பயம். ப்ளீஸ் இதை இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏதோ ரத்தத்தோட யாரையும் கொல்லாதீங்க. ஜிமின் உங்களை பார்த்து சிரிக்கிறான். வயன், உனக்கு தெரியுமா, நேற்று நீ என்னை கிஸ் பண்ணிவிட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு சொன்ன. உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். நானா? ஆமாம், நீ தான். நைட்டு ஞாபகப்படுத்தி பாரு. அந்த வயனா நீ? நான் என்னமோ உன்னை ரொம்ப போல்டுன்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி இருக்க வயன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். எனக்கு தெரியல, நான் குடிச்சிருந்தேன். என்னையும் மீறி ஏதோ. இட்ஸ் ஓகே. இது வரையும் மூஞ்சுக்கு முன்னாடி என்னை காம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. பிகாஸ் என்னை பார்க்கவே அவ்வளோ பயப்படுவாங்க. என்னை பார்த்தவங்க யாரும் உயிரோடு இருந்ததில்லை. நீ ரொம்ப டிஃப்ரெண்ட் வயன். என்னை முறையாக கண்ணுக்கு கண்ணு பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப ஹாட்டாக இருக்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஐ லைக் இட் வயன். சரி, நான் ஒரு சின்ன வேலையாக போயிட்டு வரேன். அது வரையும் நீங்கள் அமைதியாக சமத்து புள்ளையே அங்கே இருக்கணும், புரியுதா? சரி. எங்கள் அப்பாவை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஜிமின் அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் போகிறான். உங்கள் அப்பா அப்படியே உட்காந்துருக்காரு. எங்கே போனா, யார் இழுத்துட்டு போனா என்னன்னே தெரில அவருக்கு. ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஸோ திரும்பியும் அந்த கதை ஓப்பன் ஆகுது. இப்போ ஜிமின் கன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். எதுக்கு கன் எடுத்துகிட்டு வந்திருக்க? என் பொண்ணுங்க? உன் பொண்ணு நல்லா இருக்கா, இனிமேலும் நல்லா இருப்பா. ஆனால் அதை பார்க்கறதுக்கு நீ இருக்கக்கூடாதே அப்படின்றான். என்ன சொல்கிற? என் பொண்ணு தான் கூட்டிகிட்டு போயிட்டல, அப்புறம் என்ன? பொண்ணை எவன் கூட்டிகிட்டு போனாலும் விட்டுருவியா? தேடி வரணும் என் பொண்ணு எங்கே அப்படின்னு. அதுதான் உண்மையான அப்பன். நீலாம் யாரா? ஆமாம், அவன் என் உண்மையான பொண்ணே கிடையாது. அவங்க அம்மா ரொம்ப அழகாக இருந்தா, அதனால்தான் அவங்க அப்பனை போட்டு தள்ளிட்டு அவங்க அம்மாவை 2வது தடவை கல்யாணம் பண்ணேன். ஆனால் என்ன பண்ண, அவங்க அம்மா கொஞ்ச நாள்லே நோய் வந்து போயிட்டா. அதுக்கப்புறம் இவளை நான் தான் வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ பாரு, எனக்கு ரொம்ப பணக்கார மருமகன். இனிமேல் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என் மருமகன் சம்பாரிச்சு போடுவான், மயிரை பிடுங்குவேன் அப்படின்றான். அப்படியே பார்த்துட்டு, நான் உன் மாமனார்ப்பா அப்படின்றாரு. மாமனார் மயிராகுது ஒன்ன அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டு எடுத்து அப்படியே நெத்தி போட்டில் வைக்கிறான். ஜிமின் சார் 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 விட்டுருங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன். என் பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க.
அது நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் எந்த பொண்ணு மேலே அது எவனாவது கை வைக்கணும்னு நினச்சானா அவனுக்கு இதுதான் கதி அப்படி சொல்லிட்டு அவன் உள்ள கை இருக்குல்ல அதில் அப்படியே கன்று அப்படியே ஷூட் பண்ணுறான். அப்படியே பொத்தல் போட்டு அவ்வளோ ரத்தம் ஊற்றுது. ஸோ அப்படியே பார்த்துட்டு, உனக்கு இதுதான் வார்னிங். இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி மேலே கை வச்ச உன்னை பீஸாக்கி தண்டவாளத்தில் தூக்கி போட்டுருவேன், புரியுதா அப்படின்றான். அப்படியே கத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே அவன் ஸ்மோக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக அவன் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் தான் இங்கே அப்படியே அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடமே. அம்மா, அங்கே ஒரு மேடு இருக்காங்க, அவங்கள கூப்பிட்றீங்க. அம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் மீராம்மா. மீராம்மா, உங்களை அம்மான்னு கூப்பிடுவா? கூப்பிடுமா. எனக்கும் உன்னை மாதிரி உன் வயசில் ஒரு பொண்ணு இருக்காம்மா. உன்னை பார்க்கும் போது எனக்கு அவளை மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி எவ்வளோ ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அழுகுறீங்க. அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே உங்களை லைட்டாக சமாதானப்படுத்திட்டு அப்படியே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு, அம்மா இவ்வளோ ஐட்டமா? இவ்வளோதான், சாப்பிடு. என்னால் இவ்வளோலாம் சாப்பிட முடியாது. நான் இவ்வளோலாம் பார்த்ததே இல்லை தெரியுமா. எனக்கு எங்கள் அப்பா ஒரே ஒரு கஞ்சி மட்டும் கொடுப்பாரு. அதுவும் 3 வேளையில் ஒரு வேளையில் மட்டும்தான். இவ்வளோலாம் பார்த்து நான் ரொம்ப நாள் ஆகுதும்மா. அவங்க பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வயன், நீ ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு நினைக்கிறேன். நீ சாப்பிடுமா, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, அம்மா நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றீங்க. அந்த டேஸ்ட் அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஒவ்வொன்றுத்தையும் அவ்வளோ ரசித்து அவ்வளோ இதாக சாப்பிட்றீங்க. அவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அட்லீஸ்ட் இப்போயாவது உங்களுக்கு ஒரு விடுதலை கிடச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஸோ ஜிமின் தான் அப்படியே ட்ரெஸ் கழட்டி போட்டு வரான். உங்கள் செப்பல் கிடக்குதுல்ல, அதை பார்த்தோன்னா உனக்கு ஒரு சின்ன ஸ்மைலு. இந்த வீட்டில் எனக்குன்னு யார் இருக்கான்னு நினச்சேன். இப்போது என் பொண்டாட்டி இருக்கா, அவளுக்காகவே நான் சீக்கிரமாக வருவேன் வேலையை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அங்கேருந்து வரான். மீராம்மா, சொல்லுப்பா. வயனுங்க? வயன் மாடியில் ஒரு ரூமில் தான் இருக்காப்பா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோட போகிறான். பார்த்தா நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, எதுவுமே செய்யாமல் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. வயன், நீங்கள் அப்படியே பொறுமையாக திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் தான். உங்களுக்கு பயமாகுது. ஸோ அப்படியே ஓரமாக போய் உட்காந்துட்டீங்க. ஏய், என்னை பார்த்து எதுக்கு பயப்படுற? இல்லை, நீங்கள் எதாவது பண்ணிடுவீங்களோ பயமாக இருக்குது. ஏய், உன்னை என்னடி பண்ண போகிறேன்? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் தைரியத்தை நான் பாராட்டணும். அதுக்காகவேடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வச்சு செய்யணும்டி உன்னை அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறான். என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் சொல்கிறீங்க. இந்த செய்யறது உனக்கே பிடிக்கும் அப்படின்றான். உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் லிப்ஸில் அழகாக கிஸ் பண்ணுறான். இப்போ நீங்கள் அப்படியே அமைதியாக பயத்தில் அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பிதுங்கி போய் அப்படி பார்க்குறீங்க பயத்தில். ஏய், கண்ணு வெளில வந்து விழுந்துட போகுதுடி, கண்ணை மூடு, ஃபீல் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அவங்களுக்கு வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி மூச்சு வாங்குது அப்படி சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அவன் எட்ட வந்துடுறான். என்னடி 2 நிமிஷம் கூட ஆகலடி, என்னடி உனக்கு? இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. ஓ, நேற்று பண்ணப்போ மட்டும்? அது தெரியல, ஏதோ நான் குடிச்சிட்டு பண்ணிட்டேன். ஆனால் இப்போ பயமாக இருக்குது. நீங்கள் கிட்ட வராதீங்க. கிட்ட வராதவா? அதெல்லாம் முடியாது, நான் வருவேன் தான். இல்லை, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, உங்ககிட்ட வருவேன் தான். ஸோ அப்படியே உங்களை லே டவுன் பண்ண வச்சு ஸோ அப்படியே அவன் வந்து ஓவராகிறான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக அழகாக கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்களும் அப்படியே மெய் மறந்துட்டீங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே அந்த கிஸ்ஸஸ் கழுத்தில், அதுக்கு கீழே அப்படியே லைக் உங்கள் ஷோல்டர்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போகுது. நீங்கள் பயத்தில் டக்குன்னு ஜிம்மினை தள்ளி விட்டு அப்படியே எட்ட வந்துடுறீங்க. ஏய், ஏடி தள்ளி விட்ட? இல்லை, நீங்கள் என்னென்னமோ பண்ணுறீங்க, எனக்கு பயமாக இருக்குது.
என்ன பண்ணுற? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இல்லை, நான் எதுவும் சொல்ல. அப்போ என்ன பிடிக்காதா? இல்லை, அப்படி சொல்ல நான். அப்புறம் என்ன? அமைதியாக கோஆப்ரேட் பண்ணுவான், இப்படிலாம் தள்ளி விடாத அப்படின்றான். நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே அப்படியே பார்க்குறீங்க. வாயன், நீ கவலைப்படாத, கல்யாணம் பண்ணாமல் உன்னை அந்த லெவலுக்குலாம் கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, அப்படியே அங்கே ஸ்மைலோட, சரி நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், 2 பேர் தூங்கலாம். ஒரே பெட்லையா? அப்படியே நின்று முறைச்சிட்ருக்கான். அப்புறம் நான் எங்கே வெளியே படுக்கிறது? நீங்கள் கெஸ்ட் ரூம்? நான் கெஸ்ட் ரூம்லையா? இது ஏன் ரூமா? நீ தான் ஏன் ரூமில் வந்து படுத்துருக்க. நான் அப்போ கெஸ்ட் ரூமில் போய் படுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தலைக்காணி எடுக்கிறீங்க. ஏய், நீங்கள் அப்படியே நின்று பார்க்குறீங்க. போய் தலைக்காணி வச்சுட்டு ஒழுங்காக போய் தண்ணி எடுத்துட்டு வா, நான் அதுக்குள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். 2 பேரும் ஒரே பெட்டில் தான் படுக்கிறோம். நீங்கள் அப்படியே பயந்துடுறீங்க. ஸோ அப்படியே ஜிம்மினும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரான். நீங்கள் இந்த எட்ஜில் அப்படியே பயந்துக்கிட்டே படுத்துருக்கீங்க. ஸோ ஜிம்மின் வந்தா விட்டா விழுந்துருவா போல் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு உங்களை அப்படியே இறுக்கி ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு பக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. உங்களுக்கு விட்டா ஹார்ட் வெளில வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஹார்ட் பீட் அடிக்குது. ஐயோ, இவர் ஏன் இப்படி ஹக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கழுத்தில் அவன் ஃபேஸ் வச்சு அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துருக்காங்க. உங்களுக்கு பக்கு பக்குன்னு அப்படி அடிச்சுக்குது ஹார்ட்டு. ஏய், என்ன இப்படி ஹார்ட் துடிக்குது? வேர்க்குது உனக்கு? இல்லை, நான் கீழே போய் படுத்துக்கிறேன். நான் சொன்னேனா? இல்லை. அப்புறம் என்ன, அமைதியாக படு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தூங்குறான். நீங்கள் உங்களுக்கு தூக்கமே வரல. கிட்டத்தட்ட நீங்கள் 1 மணி வரையும் தூங்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் செம்ம டயர்டு. ஸோ நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ இப்படியே 1 மந்த் ஆகியிருக்கும். தினமும் இப்படி தான் ஜிம்மின் வந்து உங்களை கர்டில் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவான். நீங்களும் அதுக்கு பழகிட்டீங்க. ஸோ உங்கள் அப்பா இதுவரையும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஜிம்மினுக்கு அவ்வளோ கோவம் வரும். அவர் வந்து லைக் நீங்கள் ஒரு தடவை வெளில கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ அப்போ வந்து பேச ட்ரை பண்ணியிருப்பார். அந்த ஜிம்மின் பார்த்து முறைச்சதோட சரி, அதோடு அவங்க வந்திருக்கவே மாட்டார் உங்கள் முன்னாடி. ஸோ இப்படியே லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ 1 மந்த்துக்கு அப்புறமா நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. பார்த்தா மணி 11 ஆகுது. ஜிம்மின் வரவே இல்லை. என்ன ஜிம்மின் வரவே இல்லை, என்னாச்சு அவருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண் முழிச்சு பார்க்குறீங்க. சரின்னு சொல்லிட்டு கீழே வந்து உட்காந்துருக்கீங்க. இந்நேரம் வந்திருப்பாரு, 9 மணிக்கெலாம் வந்திருப்பாரு, ஏன் இன்னும் வரல அப்படி சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது லைக் அவரோட கார் வந்து நிற்கிற சவுண்டு கேட்குது. கார் வந்து நின்றுச்சு. ஜிம்மின் வந்துட்டாங்க போல் அப்படி சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் ஃபுல்லாக ப்ளட்லேயே ட்ரென்ச் அப்படியே நனைஞ்சிருக்கான். நீங்கள் பார்த்துட்டு அவ்வளோதான், அப்படியே மயங்கி பொத்துன்னு விழுறீங்க. அப்படியே பார்த்துட்டு எதுவுமே பண்ணலை. ஸ்ட்ரெயிட்டாக அவன் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறான். அப்படியே அவன் வாஷ் பண்ணுறான். ஃபுல்லாக ஸ்டெயின்ஸ் எல்லாம் அப்படியே போகுது. கிட்டத்தட்ட 1 hour அவன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே மயங்கி விழுந்தவங்க தான். அதுக்கப்புறம் உங்களை அப்படியே ஷோஃபாவில் படுக்க வைக்கிறான். ஐம் சாரி மேன், ஐம் ரியலி சாரி அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஸோ அவன் நடந்து போயிருப்பான்ல. ஸோ அந்த இடத்த எல்லாமே மோப் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் உங்களை பார்க்குறான். ஸோ அப்படியே தண்ணி தெளித்து பொறுமையாக எழுப்புறான். இப்போ நீங்கள் பெட்ரூமில் இருக்கீங்க, ஓகேவா? ஒயன் அப்படியே பொறுமையாக கண் முழிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் எப்படி ஜிம்மினை ஃபஸ்ட்டு அந்த கதவை திறக்காம பார்த்தீங்க, அதுதான் ஞாபகம் வருது. அப்படியே ஒடுங்கி போய் பயங்கரமாக அழுகுறீங்க. என் பக்கத்தில் வராது ஜிம்மின், என் பக்கத்தில் வராது, எனக்கு பயமாக இருக்கு, என் பக்கத்தில் வராது, ஃபுல்லாக ரத்தத்தில் கிட்ட வராது. வயன் இங்கே பாரு வயன், நான் சொல்கிறத கேளு. வராது, எனக்கு பயமாக இருக்கு. நீ எப்படி வந்து யாரோட ரத்தம் வராது ஜிம்மினி கிட்ட, பயமாக இருக்கு. நீங்கள் அப்படியே பயங்கரமாக அழுதுட்டு இருக்கீங்க. அவன் கிட்ட வர ட்ரை பண்ணான். நீங்கள் இவனுக்கிட்டே வரவில்லை. சரி, அவன் புரிஞ்சுக்கிட்டான் நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்கன்ட்டு. சரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அப்படியே போய் அவன் கெஸ்ட் ரூமில் போய் தூங்கிட்டான். நெக்ஸ்ட்டு மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு மார்னிங்கும் நீங்கள் வெளியிலே வரவே இல்லை. ஜிம்மினும் தட்டி தட்டி பார்க்குறான்.
வயன், வயன் கதவு தரடி, வயன். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ அவனுக்கு ஏதோ ஒர்க் இருக்கும் அர்ஜென்ட்டாக. சரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே போய் ரூமில் கதவை சாத்திக்கிட்டீங்க. அவன் நைட்டு ஒரு 9 மணி போல் யூஸ்வலாக வரான். அப்பயும் வந்து கதவை தட்டுறான். திறக்கவே இல்லை. நீங்கள் மேட் ஆண்டியும் வரவே இல்லை. ஒரு 2 நாளாக வரவே இல்லை. இப்படியே 2 நாள் போகிருக்கும். ஓகேவா? ஸோ தினமும் இதே மாதிரி தான். ஜிமின் எப்போ வரானோ அப்போ இருக்க மாட்டீங்க. நீங்கள் கதவு உள்ளே சாத்திட்டு இருப்பீங்க. அவனும் எவ்வளோ தட்ட ட்ரை பண்ணுவான். சரி உங்களுக்கும் டைம் வேணும், கொஞ்சம் நல்லா ஹீல் ஆவீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் விட்டுட்டான். நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. அப்பயுமே அவங்க வரவே இல்லை. ஏன் அவங்க வரவே இல்லை? என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியல. நம்ம வேணால் அப்புறமேட்டு கால் பண்ணி கேட்போம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சமைச்சு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ தான் ஜிமின் வந்திருப்பான். நீங்கள் அப்படியே ஓடிட்டீங்க. ஓடியே போயிட்டீங்க. அவன் வந்து துரத்திட்டு வரத்துக்குள்ளே டக்குன்னு கதவை சாத்திட்டீங்க. வயன், வயன் கதவை திறடி, கதவை திறடி, வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தட்டுறான். உடச்சிருவான் போல விட்டா. ஸோ அப்படியே வேகமாக தட்டிகிட்டு இருக்கான். கதவே கிட்டத்தட்ட ஆட ஆரம்பிச்சிச்சு. விட்டா உடஞ்சிரும். ஸோ நீங்கள் அப்படியே டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஜிமின் போயிடுங்க ஜிமின், உங்களை பார்க்கவே பயமாக இருக்குது, எடுத்து போயிடுங்க. உங்கள் அப்படியே கழுத்தன்னு இப்படி பிடிச்சி அப்படியே செவுத்துல சாய்ச்சிட்டான். என்ன நானும் பார்த்துட்டு இருக்க, ஓவராக பண்ணிகிட்டு இருக்க? நான் கேங்ஸ்டர்னு தெரியும்ல, என் தொழில் என்னன்னு தெரியும்ல, இப்படி தெரிஞ்சிருந்தா எதுக்கு இப்படி பயந்து சாப்பிட்ற? நான் இப்படி தான் இருப்பேன், புரியுதா? அதை விட்டுட்டு சும்மா நொய்யின்ட்டு நான் இப்படி தான் வருவேன், இப்படி தான் நீ கதவை திறக்கணும், உன் கூட கேர்டல் பண்ணிட்டு தான் படுப்பேன். நீ எனக்கு கிஸ் பண்ணும் ஒர்க்லேருந்து வந்தக்கப்புறமும் நான் ஒர்க்கு கிளம்புறப்பமும், புரியுதா? சரி நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே காம் டவுன் ஆகி, ஏன் ஒயன்டி பண்ணுற? ஏன் உங்கள் அப்பனை மாதிரி என்ன நடந்துக்க வைக்கிற? நான் அப்படிலாம் பண்ணுன்னு கூட யோசிச்சதில்ல வயன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை வெறுக்க வச்சிடாத. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு வயன். உன்னை நான் பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நீ என்னை பார்த்து இப்படி பயந்து போகிற வயன். ஏன் வயன் இப்படி பண்ணுற? அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி கேட்குறான். ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அங்கேருந்து போயிடுறான். இப்படியே ஈவினிங் ஆகியிருக்கும். அப்போ தான் அந்த மீரான்னு சொன்னால. ஸோ அவங்க வந்திருப்பாங்க. அம்மா நீங்கள் 2 நாள் வரல? அவங்க பார்த்தா அவங்க ஃபேஸே ஃபுல்லாக டல்லாக இருக்குது. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஸோ அப்படியே அமைதியாக இருக்காங்க. நீங்களும் சரி இதுக்கப்புறம் கேட்டால் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் எதுவுமே கேட்கவே இல்லை. ஸோ ஜிமின் ஈவினிங் வருவான். ஸோ அவனுக்காக கதவை திறந்துட்டு வெயிட் பண்ணுறீங்க. அவன் அங்கே ரூம்க்கே வரல. ஸோ டேரெக்டாக கெஸ்ட் ரூம் போயிட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட மட்டும் வரான். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே போய் படுத்துடுறான். ஜிமின் வருவாரே, ஏன் வரல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக வந்து பார்க்குறீங்க. ஸோ உங்களை ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டாக கெஸ்ட் ரூம் போய் படுத்துட்டான். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்படியே தான் கிட்டத்தட்ட 2 மந்த்தாக ஜிமின் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த மீரான்றவங்க இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாள் நீங்கள் தனியாக இருக்கீங்க. ஜிமின் வேலைக்கு போயிட்டான். வயன்மா சொல்லுங்கம்மா. ஜிமின் உங்ககிட்ட பேசுறது இல்லையா? இல்லைம்மா. அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கி சொல்கிறீங்க நடந்தது. அவங்க ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா என்னாச்சும்மா? என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, என்னால் தான் தம்பி அன்றைக்கி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், ஜிமின் தம்பி மேலே எந்த தப்பும் கிடையாது. என் பொண்ணு ஒருத்தவன் ரேப் பண்ணிட்டாம்மா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க பொண்ணை அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப வந்து மனசு உடஞ்சி போயிருப்பாங்க. அந்த பொண்ணு ரொம்ப மோசமான நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கும். இதை வந்து ஜிமின் கால் பண்ணி கேட்டிருப்பான். இவங்க வந்து ஏன் வரல, திடீர்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையுமே அவ்வளோ நல்லா பார்த்துப்பான். அந்த மாதிரி சீக்கிரமாக எதுக்கு போனீங்க அப்படின்னு கால் பண்ணியிருப்பான். அப்போ தான் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நடந்ததில்லை.
ஸோ ஜிம்மன் பார்க்க வந்திருப்பான் அந்த பொண்ணு, அந்த மாதிரி மோசமாக இருந்திருக்கும். ஸோ அவனுக்கு செம்ம கடுப்பாயிட்டு யார் இந்த நிலைமைக்கு ஆக்குனாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே செம்மையாக நின்று வச்சு செஞ்சுட்டு கொண்டிருப்பான். ஓகேவா? ஸோ அன்றைக்கி கொண்டுட்டு வந்தப்போ தான் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களும் வேலைக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஜிமின் தான் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து ஒரு 2 மந்த்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு க்யூர் ஆகிருப்பா. ஸோ இது எல்லாமே அவங்க சொல்லும் போது தான் தெரியுது ஜிமின் மேலே எந்த தப்பும் இல்லைன்ட்டு. அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு எதாவது டிஸ்டர்ப் ஆகணும் தான் உங்ககிட்ட கேட்கல, இல்லைன்னா முன்னாடியே. இல்லைம்மா என் பொண்ணு பரவாயில்ல, இப்போ வீட்டில் தான் இருக்கா, வீட்டில் வந்து நர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை ஜிமின் தம்பி தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. நீங்கள் அப்படியே நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஜிமின் அன்றைக்கி ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. சரிங்கம்மா நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்றீங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் போங்க அப்படின்றீங்க. ஸோ அவங்களும் கிளம்பி போயாச்சு. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே சமைச்சிட்டு ஜிமின்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு 4 மணி போல் வந்துடுறான். பார்த்தா வீடே அமைதியாக இருக்குது. மீராமா மீராமா நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜிமின் மீராமா வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கா? எதுக்கு? அவங்கள நான் தான் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன், அவங்க பொண்ணை பார்த்துக்கணும்ல. ஜிமின் அப்படியே சரி ஓகே அப்படியே சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். உங்களுக்கு மனசே கேட்கல. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு ஜிமின் ட்ரெஸ் கழட்டிட்டு இருப்பான்ல, ஸோ அப்படியே போய் பேக் ஹக் பண்ணிடுறீங்க. என்னை மன்னிச்சிடுங்க ஜிமின், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், உங்களை அப்படி பேசிடக்கூடாதுல்ல. நீங்கள் அந்த அந்த பொண்ணுக்காக இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க, தெரிஞ்சிருந்தா நான் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன் ஜிமின், என்னை மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் தான் பார்த்துட்டு, வயன் இந்த பக்கம் வா, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள். வயன் இந்த பக்கம் வான்னு. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் முன்னாடி வரீங்க. இங்கே பாரு வயன், எதை பற்றியும் கவலைப்படாத. அன்றைக்கி நான் எப்போவுமே வெளியில் தான் க்ளீன் பண்ணிட்டு வருவேன். அன்றைக்கி ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். நீ மட்டும் தனியாக இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா அன்றைக்கி நான் வந்திருக்க மாட்டேன், நீ அப்படி பார்த்துருக்க மாட்டேன். என் மேலேயும் தப்பு இருக்குது, உனக்கு ரத்தத்தை பார்த்தா பயம் தெரியும், அப்படியும் நான் வந்தது இல்லை ஜிமின், என் மேலே தான் தப்பு. நீங்கள் இப்படிப்பட்ட தொழில் செய்கிறீங்கன்னு தெரிஞ்சும் ஒரு தைரியமாக கூட என்னால் இருக்க முடியல. பயம் எனக்காக நீ மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்வேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் வயன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி ரொம்ப பசிக்குது, என்ன செஞ்சுருக்க, உங்களுக்கு பிடிச்சது தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் காட்டுறீங்க. ஜிமினுக்கு பிடிச்சது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் நீயா செஞ்ச, நீ மட்டுமா அப்படின்றான். நான் மட்டும்தான் செஞ்சேன், எனக்கு உங்கள் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ஜிமின் அப்படின்றீங்க. அவனும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எல்லாமே, சூப்பராக இருக்கும். வயன் வா நீ சாப்பிடு. இல்லை ஜிமின் நீங்கள் சாப்பிடுங்க. நீ அப்போ என்ன பட்னியா அப்படின்னு கேட்குறான். இல்லை நீங்கள் சாப்பிட்டக்கப்புறம் உங்கள் தட்டில் நான் சாப்பிட்றேன். அது ஏன்? புருஷன் தட்டில் தான் பொண்டாட்டி சாப்பிட்ணுமா என்ன? பொண்டாட்டி சாப்பிட்ட இதுலையோ புருஷன் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊட்டி விடுறான். ஸோ அவன் ஊட்டி விட்டுட்டு தென் அவன் சாப்பிட்றான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாகிறீங்க. தேங்க்யூ ஜிமின், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே வயன், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி தான் போல்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா பசங்களும் என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பொண்ணுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், உங்கள் அப்பா மாதிரி இருக்கக்கூடாது. நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே ஆமான்றீங்க. ஸோ ஃபியூ டேஸில் உங்களுக்கும் ஜிமினுக்கும் அழகாக க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக ஒரு மேரேஜ் நடக்குது. அதுவும் சிம்பிளாக. ஓகேவா? ஸோ மீரா தான் இருந்து நடத்தி அவங்களோட பொண்ணுமே இருந்து கூட இருக்கா. அவன் வந்து குயிக்காக ரெக்கவர் ஆகியிருப்பா. ஏன்னா வந்து அந்தளவுக்கு நல்ல டாக்டர்ஸ் தான் ஜிமின் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களும் வந்து பார்த்துருப்பாங்க.
ஸோ அழகா பியூட்டிஃபுல்லாக மேரேஜ் நடக்குது அவங்களுக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பி. இதுக்கப்புறம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை அழகாக தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போயிடுறான். உங்களை அப்படியே பெட்டில் போட்டு அப்படியே ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபேஸ் ஃபுல்லாக. ஜிமின் ஜிமின் கூசுது ஜிமின் போதும் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விடுறீங்க. ஏய் என்னடி இதுக்கப்புறம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் டி, நான் தான் சொன்னேன்ல மேரேஜ்க்கு அப்புறம் தான் எல்லா லெவலும் போகும்ன்ட்டு. அதுதான் மேரேஜ் ஆகிடுச்சுல, இதுக்கப்புறம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். டேய் நான் எதுவுமே சொல்லடா. டேயா? ஆமாம், இதுக்கப்புறம் என் புருஷன்ல உன்னை எப்படி வேணால் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பார்த்து ஜிமின் தான், ஏய் எல்லாம் மீறடி, ஃபஸ்ட்டு சாரு, நெக்ஸ்ட்டு ஜிமின்னு, இப்போ டேயா, அப்புறம் என்ன கூப்பிடுவேன்? எனக்கு என்ன தோணுதோ கூப்பிடுவேன், பிகாஸ் யூஆர் மை ஹஸ்பண்ட் அப்படின்றீங்க. அப்பாவேன்னு நினச்சேன். நல்லா இருக்குடி உன் கதை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹக் பண்ணுறான். நீங்கள் தான் எல்லாமே பண்ணு, ஃபஸ்ட்டு போய் கதவை சாத்திட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அது சிரிச்சுக்கிட்டே, ஏய் அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்களா? சும்மா வேணாம் அப்படின்னும் போது அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஐடி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பாஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லைக் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டு கிடையாது, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஈவினிங் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்துட்டு டக்குன்னு வந்துடுறாங்க. அவங்க அசிஸ்டன்ட் தான். சார் டக்குன்னு 2 பேரும் அங்கே ஒரு கிட்டத்தட்ட கீழே ஜிமின் உருண்டு போய் விழுந்துட்டான். நீங்கள் அந்தளவுக்கு தள்ளி விட்டுருப்பீங்க. அம்மா ஐயோ முடியலையே, டேய் இந்த நேரத்துலையோட வருவ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறான். நீங்கள் அப்படியே ஷைனஸில் போர்வையை போட்டுட்டு படுத்துட்டீங்க. நீங்கள் பாஸ் அது வந்து இது முக்கியமான அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியே ஜிமின் தரன்னு கீழே இழுத்துட்டு போயிட்டான். உன்னை என்ன சொல்லியிருக்கேன்? கதவை தட்டிட்டு வரணும்னு சொன்னான் இல்லையா? நங்குன்னு மாண்டையில் கொட்டுறோம். பாஸ் 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 வலிக்குது பாஸ். அப்புறம் என்னடா எரும மாடு, இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, அப்போ இதெல்லாம் நடக்கும்னு தெரியும்ல. வெங்காயம் இதுக்குதா வந்த பாஸ்? நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட் பாஸ். என்ன டாக்குமெண்ட்ரா? நீங்கள் கேட்டிங்களே ஜேசன் பற்றி. சரி அதை எடுத்துருப்போம், அப்புறம் பார்க்குறேன். இப்பயே ஃபுல் மூடாக இருந்தேன். மாடு போடா அப்படி சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டு கதவை சாத்திட்டான். ஸோ அப்படியே கதவை சாத்தின வேகம் தான். ஸோ இங்கே வந்து மாடிக்கு ஓடி வந்து இந்த கதையும் சாத்திட்டு அவங்க மேலே அப்படியே வந்து பாஞ்சிடும். ஓகேடா, ஸோ இதோட இந்த கதையை முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங். பாய் அம்மி சரங்கே.